2 மலைகளுக்கு நடுவில் ஒரு சிறிய கிராமம் அமைந்தது. அந்த கிராமத்தில் அரின் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் அவசரமானவன். எல்லாவற்றையும் உடனே பெற வேண்டும் என்பதே அவன் எண்ணம். வெற்றி, பாராட்டு, மகிழ்ச்சி அனைத்தையும் இப்போதே வேண்டும் என்று நினைப்பவன். ஒரு மாலை அந்த கிராமத்தை ஒரு பயங்கர புயல் தாக்கியது. பலத்த காற்று வீசியது. மழை இடைவிடாது பெய்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கிழக்கு மலையின் உச்சியிலிருந்த ஒரு பழைய விளக்கு இரவில் பயணிகளுக்கு வழிகாட்டி வந்தது. ஆனால் அந்த இரவு அந்த விளக்கு அணைந்துவிட்டது. கிராம மூத்தவர் கூறினார், யாராவது மலையை ஏறி விளக்கை மீண்டும் ஏற்ற வேண்டும். இல்லையேனில் பயணிகள் வழி தவறிவிடுவார்கள். பயணிகள் வழி தவறிவிடுவார்கள். மழையும் வழுக்கும் பாதையின் காரணமாக கிராம மக்கள் அனைவரும் தயங்கினர். அப்போது அரின் முன்வந்தான். கருணையால் அல்ல, அவனுக்கு கிடைக்கும் பாராட்டை நினைத்தே. யாருடைய ஆலோசனையும் கேட்காமல், எந்த தயாரிப்பும் இல்லாமல் அவன் வேகமாக மலையை ஏறினான். பாதி வழியில் அவன் வழிக்கு விழுந்தான். முழங்காலில் காயம். வலி, கோபம், இது மிகவும் கடினம் என்று கத்தி திரும்பிச் செல்ல முயன்றான். இது மிகவும் கடினம். அவன் பின்னால் மெதுவாக ஏறி வந்த ஒரு முதிய பெண்ணை கவனித்தான். அவள் கையில் ஒரு சிறிய எண்ணெய் குடுவை. ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைத்துக்கொண்டு நடந்தாள். அரின் கேட்டான், நீங்கள் ஏன் இவ்வளவு மெதுவாக நடக்கிறீர்கள்? சீக்கிரம் முடிக்க விரும்பவில்லையா? அந்த முதிய பெண் சிரித்துக்கொண்டு சொன்னாள், முடிக்கவே முடியாத வேகம் எதற்கும் பயனில்லை மகனே. அந்த வார்த்தைகள் அரினின் மனதை தொட்டன. அவன் வெட்கப்பட்டான். முதிய பெண்ணுக்கு உதவினான். இருவரும் சேர்ந்து மலையின் உச்சியை அடைந்தார்கள். எண்ணெய் ஊற்றினர், விளக்கை ஏற்றினர். அந்த விளக்கின் ஒளி